இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் சர்நேம் இருக்கு, எல்லா ஸ்டேட்லேயும் சர்நேம்ஸ் மோஸ்ட்லி கனெக்டட் வித் காஸ்ட். சில சர்நேம்ஸ் காமனாக இருக்கும் நார்த் இந்தியாவிலே. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஜாதி நேம் சர்நேம் இருந்துச்சு, ஃபேமிலி நேம்ஸ் இருக்காது. ஆந்திராவில் ஃபேமிலி நேம் இருக்கும், அங்கே யூபியில் ஃபேமிலி நேம் ப்ளஸ் சர்நேமில் காமனாக இருக்குது. சிங்குன்னு வச்சுருப்பாங்க, ஜாட்டும் வைப்பாங்க, பூமியார் வைப்பாங்க, குருமிஸ் வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஜாதியே சர்நேம் வச்சுருந்தாங்க நிறைய பேர். யார் நாங்களாம் பெரிய ஜாதி நினைக்கிறோம் அவங்க சர்நேம் வைப்பாங்க. சில ஜாதிகள் வைக்கல, சர்நேம் வைக்காத ஜாதிகள் சாதாரண ஜாதிகளாக இருந்தாங்க. அவங்க ஜாதி பேரை பின்னாடி சேர்க்க மாட்டாங்க, டாக்குமெண்ட்டில் மட்டும் சேர்ப்பாங்க. டாக்குமெண்ட்டில் சேர்ப்பாங்க, வெளியில் சொல்லும்போது அதை சொல்ல மாட்டாங்க. 60s வரைக்கும் இதான் நிலைமை. 60ஸ்ல இதை வந்து நான் திராவிட அரசியலோட வெற்றின்னு நான் சொல்லலை. திராவிட அரசியல் அந்த நேரத்தில் உருவான ஒரு இயக்கம். அது தாண்டி தமிழ் மக்கள் பொதுவாக ஒரு கான்சியன்ஸுக்கு வர்றாங்க. படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஒரு கான்சியன்ஸ்க்கு வர்றாங்க. நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறது ஒரு தப்பு, அது ஏன் நம்ம ஜாதியை சொல்லிக்கிட்டு பேருக்கு பின்னாடி ஜாதி போடுற பழக்கத்தை விடுவோம். இது அரசாங்கம் ஆர்டர் போடல, ஜிஓ பாஸ் ஆகலை, கோர்ட்டு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போடலை. இன்னைக்கு இருக்க பல ஜட்ஜஸ் சர்நேம் வச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கட்டும், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுவான மக்கள்லாம் சேர்ந்து சர்நேம் போடுறத விடுறாங்க. இதில் யாருக்கு அட்வான்டேஜ்? இது வரைக்கும் சர்நேம் போடாத சமுதாயத்தை அட்வான்டேஜ். நான் போடல நீ போட்டுட்டு இருக்கேன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா, அதை கலைக்கப்பட்டது. அதை ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் நான் சொல்கிறேன்.